ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடைய வாழ்க்கையுடன் தொடர்புடைய 5 புனித ஸ்தலங்களுக்கு போற ஒரு ஆன்மீக பயணம் தாங்க இந்த பஞ்சதுவாரக யாத்திரா. இந்த புனித யாத்திரை போறதுனால நம்ம ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவோட போதனைகளையும் ஆசிரியர்களையும் அருளையும் பரிபூர்ணமாக பெறலாங்க. இந்த புனித யாத்திரை வந்து பாத்தீங்கன்னா 5 இரவு 6 பகல் இருக்குங்க. இந்த யாத்திரையில நம்ம எங்கெல்லாம் போக போறோம் பாத்தீங்கன்னா, துவாரகையில் இருக்கின்ற துவாரகை தீஷ் கோவில், பெட் துவாரகா, ஸ்ரீ நாகேஸ்வரர் கோயில், ஸ்ரீ கோமதி துவாரகா மற்றும் ஸ்ரீ ருக்குமணி தாயார் கோவில். இந்த 5 புண்ணிய ஸ்தோத்திரங்களும் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம துவாரகையில் இருக்கிற பெட் துவாரகா கோயிலுக்கு போக போறோம். இந்த கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜியே வந்து பூஜை பண்ணிட்டு போனாருங்க. ஏன்னா இது கடலுக்கு நடுவுல ஒரு தீவா இருக்கிற ஒரு சிறப்பு வாய்ந்த புனித ஸ்தலங்க இது. இந்த புனித ஸ்தலத்துல இன்றைக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா இங்க இருந்து உலகத்தையே ஆட்சி செய்ததாக நம்பப்படுதுங்க. இது மட்டும் இல்லாம பாவுநகர் இருக்கிற நிஷ்கலாங் மகாதேவ கோயிலுக்கு போறாங்க. இந்த கோயிலை பார்க்கறதே ஒரு பெரிய சிறப்புங்க. அதாவது கடற்கரையிலிருந்து கடல் வந்து பாத்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டருக்கு உள்வாங்க. அப்பதாங்க பார்க்க முடியும் இந்த கோயிலை. அவ்வளவு பிரசித்தி பெற்ற கோயிலுங்க இது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பஞ்சதுவாரக யாத்திரையை பிரதி மாதம் தோறும் நம்ம ரெங்கா ஹாலிடேஸ் நடத்திட்டு இருக்காங்க. இந்த யாத்திரையுடைய முன்பதிவுக்கு கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது rengaHolidays.com என்ற இணையத்தை பாருங்க.